ஒன்லங்க ஃபோன் 3 டீல் போதா அப்படிங்கறத நாங்க இப்ப பாக்குறோம். சரியா? இந்த வீடியோ வரதுக்கு 2 நாள் ஆயிடும்னு வச்சுக்கோங்க. ஆனா இப்போ ஃபிளிப்கார்ட்ல நான் உள்ள ஃபோன் 3 போயிட்டு ஃபோன் 3யோட டீல் எப்பயுமே எப்படி இருக்கும்னா ஆட் பண்ணிட்டு உள்ள வரைக்கும் நான் போகணும். செக் அவுட் வரைக்கும் போகணும். அங்கதான் செக் அவுட் அதாவது ஆட் பண்ணி உள்ள போனா தான் செக் அவுட் பண்ணும்போது தான் அந்த பிரைஸ்லாம் அப்ளை ஆகும். பழைய ரேட்டுக்கு போயிடுச்சு. சரியா? இங்க தான் இருக்கும் ப்ரோ. இப்போ நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு பைனோ கொடுக்குறேன். இவன் வேற சரி லாகின் பண்ணி தொலை. லாகின் ஆயிருக்கும். லாகின் ஆயிட்டான். இங்க இருங்க. இந்த இதுதான் சொன்னேன். ஏய் அன்னைக்கு இதோட காஸ்ட்லியா இருந்தது ப்ரோ. ஆமா இது கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன் புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. ப்ரோ இது அன்னைக்கு இதோட காஸ்ட்லியா இருந்தது. நான் நிறைய ஸ்டே கேக்குறேன் எவ்வளவுடான்னு. அன்னைக்கு 4000 5000 சொன்னான். ஆமா இதுதான் 4000 ரூபாய் தான் இங்க இருக்கு பாருங்க 2399 கேப்பா இருக்கு. அன்னைக்கு இப்படி இருந்துட்டு இன்னைக்கு பார்த்தா பிரைஸ் குறைச்சா இப்படி அவனும் வாங்க மாட்டான் போல. ஆமா ஆனா கொடுமை என்ன தெரியுமா? இங்க பாருங்க 1 இயர் பிளானா. ஏன்டா 1 இயர் மேனுஃபேக்சரிங் வாரண்டி தரேன். அப்புறம் நீ என்னடா ஆல் இன் ஒன் ப்ரொடெக்ஷனா ஃப்ரீ டோர் ஸ்டெப் சர்வீஸா இன் வாரண்டி அசிஸ்டன்ஸா? என் கேள்வி என்னன்னா ஆல்ரெடி இதெல்லாம் இருக்குடா ஓடி போயிடுறா அப்படி இருக்கு. ஸ்கிப் ஆளு ஃபுல் ரேட் தான் ப்ரோ. என்ன 5000 எக்ஸ்ட்ரா வருது. ஓகே 80k வருது. என்னது ஆஃபர் இல்ல ப்ரோ பழைய ரேட்டுக்கு போயிடுச்சு. ஐயோ திரும்ப 80k போயிடுச்சு. அப்போ அடுத்து இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் சேலில் தான் ட்ராப் ஆகும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இங்கே இருக்கே 30,000 ஆஃப். என்னது கார்டா? அப்போ அதுக்கு என்ன இருந்தது? இது 16/512 பார்க்குறேன். 49 கார்டு அப்ளை பண்ணணும் போல. கூப்பன் இங்கே அப்ளை கூப்பன் கொடுத்துருக்காங்க. என்னடா கிறுக்கு பையலா இருக்கீங்க. இருக்கு ப்ரோ இன்னும் கூட டீல் போயிட்டு தான் இருக்கு. 30,000 ரூபா மைனஸ் ஆகுதுங்க 80,000ல. இங்கே வருதா? நான் அப்ளை பண்ணிடுறேன். அப்ளை பண்ணதுமே இது அப்ளை பண்ண தெரியாத எவனாவது இருந்தானே என்ன பண்ணுவாங்க? டீல் இல்லை அப்படின்ட்டு போயிடுறாங்க. பார்த்து போட்டுருந்தாங்க என்ன 80k ஆகுது அப்படின்னு. சரி இப்போ நான் அப்ளை பண்ணிட்டேன். அது இல்லாமல் கார்டு ஆஃபர் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. எக்ஸ்சேஞ்சும் இருக்கு. கார்டு ஆஃபர் வந்து SBI டெபிட்டோ இல்லை கிரெடிட்டோ 10,000 ரூபாய் டெபிட்டுக்கே தரான். சரி இப்போ 10,000 ரூபாய் போட்டேன்னா அப்போ என்ன ஆகிடும்னா இதையும் அப்ளை கொடுக்குறேன்னு வைப்போம். அவ்வளோதான். அப்போ என்ன ஆகுது? 49,999ல ஒரு 10,000 குறைச்சிக்கோங்க. நான் எது போட்டிருக்கணும்? 16/512 கரெக்ட். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு 50k கிடைக்குது. 50k நல்ல ரேட்டு. அப்போ அன்னைக்கு வந்து என்ன டீலு? அன்னைக்கு எனக்கு வந்து இது 256GB 512. இது 512 தானா? அன்னைக்கு 46க்கு வந்துச்சு. கார்டு ஆஃபர் வந்து 14. கார்டு ஆஃபர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு. அதான் மேட்ரு. ஓகே. ஸோ அப்போ இந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் நடக்கும் நண்பர்களே. ஆமாம் ரைட்டு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டுக்கு போவோம். ஸோ சரவணன் அப்படிங்கிற நண்பர் வந்து ஐ காட் ஃப்ரீ ஃபோன் எப்படின்ற சொல்லியிருக்கேன். துபாயில் சாம்சங் S24 FE ஆகஸ்ட் மாதம் வாங்கினேன். 2 மாதம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா சிம் கார்டு ஸ்லாட்டு வேலை செய்யலையா, அதனால சர்வீஸ் சென்டரில் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டேன். வாரண்டி இன்னும் 3 மாதம் தான் இருக்குது, அதனால இலவசமாக மாற்றி தரேன்னு சொன்னாங்க. ஆனால் நான் ஃபோன் வாங்கி 2 மாதம்தான் ஆகுது. என்ன பண்ணலாம்னு கேட்டதுக்கு முதல்ல அமேசானில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி பாருங்க, ரீஃபண்ட் அதாவது ரீஃபண்ட் பண்ணுவாங்களா? ஆமாம் ஃபுல் ரீஃபண்ட். தப்பாக பண்ணிட்டாங்க 2 மாதம் கழிச்சா? ஆமாம் ப்ரோ. அவன் அங்கே லாஸ்ட்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ப்ரோ. அமேசானே காலி பண்ணிடுவானுங்க அவனுங்க. சரி ரீஃபண்டு இல்லாட்டி ரீப்ளேஸ்மெண்ட்டாவது கிடைக்கும்னு யூஸ் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. அப்படி இல்லாட்டி சாம்சங் சைட்டில் திரும்ப கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி உங்களுக்கு நியூ டிவைஸ் கிடைக்கும்னு சொன்னாங்க. நான் ஏதாவது அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதனால அமேசானில் கால் பண்ணி பேசினேன். முதலாவது வாரம் 20 ரூபாய் ஓகே கிட்ட கேஷ்பேக் மாதிரி கொடுத்தாங்களா? இரண்டாவது வாரம் 70 AED கிஃப்ட், எல்லாமே கிஃப்ட் ப்ரோ. கிஃப்ட் பேக் கொடுத்துருக்காங்க. சரியா கொடுத்தாங்க. 10 நாளைக்கு அப்புறமா 2 மாசமா ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு போனை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு காசையும் ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. எமிரேட்ஸ்ல யாராவது இருந்தீங்கன்னா தயவு செய்து ஆன்லைன்ல எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்காதீங்க, அதுக்கு பதிலாக ஸ்டோர்லயே போயிட்டு வாங்கலாம். ஏன்னா எல்லா அஃபிஷியல் ஸ்டோர்லயுமே நல்ல ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. ஃப்ரீயாக கிடைத்ததால் 100க்கு 100 அந்த போனுக்கு ரேட்டிங் அவர் கொடுத்துருக்காரு. ஃப்ரீயாக கிடைத்ததால் உங்களுக்கு 1000 அதாவது 1000 கொடுத்துருக்காரு. ஏன்னா போன் ஃப்ரீயா வாங்கிட்டாராம். ஏன்னா அங்க லாஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ப்ரோ. நம்ம ஊர் மாதிரிலாம் ஃபிளிப்கார்ட் அமேசான் மாதிரிலாம் ஏமாத்திட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ராட் ஏத்திடுவானுங்க. பட் மேசிவா தான் இருக்கு. அவருக்கு கிஃப்ட்டும் கிடைச்சிருக்கு, கிஃப்ட் கார்டும் வந்திருக்கு. 2 தடவை
ப்ளஸ் ஹெட்ஃபோன் வாங்கிருங்க, ஈகோ சிஸ்டம் போயிருங்க, வாட்ச் வாங்கிருங்க. ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செல்வராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் ப்ரோ, ஆஸ் பர் யுவர் டிஸ்கஷன் லாஸ்ட் 3 days பேக்கு ஐ ஹவ் பர்ச்சேஸ்ட் S24 Ultra என்டர்பிரைஸ் எடிஷனு. ஓகே 78,400க்கு எக்ஸலன்ட் ப்ரோ. எல்லாமே நல்லா இருக்கு. மொபைல் சைஸ் மட்டும் தான் லிட்டில் பிட் பிக், பட் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்ட், பேட்டரி பேக்கப் வெரி குட். தேங்க்ஸ் ஃபார் யுவர் எக்ஸலன்ட் சஜஷன். ஆல்சோ ஐ ஃபீல் தட் 12GB RAM ஸ்பெக்ஸ் பிகாஸ் ஐ வாஸ் யூசிங் ட்ரேடிங் ஆப். வெரி வெரி எக்ஸலன்ட் ப்ரோ, தேங்க்யூ. இப்போ என்ன ஹைலைட்னா அந்த என்டர்பிரைஸ் எடிஷன் வாங்கினாலும் 3 வருஷம் வாரண்டி. ஓகே. ஸோ அடுத்து வந்து சதீஷ்குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் சிவா ப்ரோ, ஐ ஹேட் seen many battery drain issues comments in OnePlus community app. For all this from OnePlus gives the same answer. What you said, just use the battery update 15% and turn off all smart charge settings, then charge up to 100% and also let it for 1 hour. After full charge then the battery will calibrate. They asked to do this process and each time we update a new OS version. ஆமா, இது வந்து நானும் பார்த்துருக்கேன். நிறைய பேர் சொன்னாங்க இது யூஸ் ஆகுது, ஒர்க் ஆகுதுன்னு போட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்து அப்டேட் மேஜர் அப்டேட் ஏதாவது பண்ணா இதை கண்டிப்பா பண்ணியே ஆகணும், அப்பதான் காலிபிரேட் ஆகும்னு சொல்றாங்கன்னு சொன்னாங்க. நம்ம கிருஷ்ணாவும் இந்த இதே டெம்ப்ளேட் தான் பிடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கோம். ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆதித்யா அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் சிவா ப்ரோ, கௌதம் ப்ரோ, ஐ வுட் லைக் டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் iPhone 17 bought by exchanging iPhone 13. So around 57K கிடைச்சது. Got satisfied in all areas except the battery life. My previous phone iPhone 13 I need to charge in the afternoon, started from 80%. In iPhone 17 I would charge my phone after reaching home and completing workouts. SOT is 3 to 3.5 hours for 80 to 25% battery percentage with mobile data. There is no improvement in battery life even when Siri mobile data on. Even when Siri mobile data on during all times, again mobile data off during no usage. ஒரே மாதிரி பேட்டரி லைஃப், ஒரே பேட்டரி லைஃப் தான். மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணாலும் அதான் வரும். I have used Pixel 7 S21 FE OP13R but only iPhone could handle heavy apps like Outlook, Teams smoothly. Funny fact என்னன்னா iPhone 13 with iOS 26 was much smoother than the S21 FE. மானக்கேடு. ஓகே. ஸோ S21 FE யூசர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு வந்து கடைசியாக வந்து 1 UI 7 தான் நினைக்கிறேன். ஆனால் S21 FE லேட்டாக லான்ச் ஆச்சு, அதுக்கு எக்ஸ்ட்ரா அப்டேட் வரும்லாம் சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க, தெரியல. அப்படின்னா உங்களுக்கு 1 UI 8 வரணுமே. 8 வந்தா மேபி நல்லா இருக்கும். ஏன்னா S21 Ultraக்கு லாஸ்ட் அப்டேட் 1 UI 7. ஆமா, S22 சீரிஸ்க்கே அதான் லாஸ்ட் அப்டேட், அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆமா, S22க்கும் அவ்வளவுதான். S23க்கும் கூட அதே மாதிரி 4 வருஷம் தான். ஆனா S23 அடுத்த வருஷம் இருக்கு ஃபுல்லா. S4ல இருந்து பாத்தீங்கன்னா 7 வருஷம், அதுக்கு முன்னால 4 வருஷம் தான். ஓகே. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேம் ஸ்டேஷன் கன்னடா அப்படிங்கிற நண்பர் வந்து லாவா போல்டு 5G ரிவ்யூ. I bought this device for the first sale of this phone. I was using this phone for the last 5 months. I bought this phone for 11,500 including card offer. I bought 128GB variant. Okay. User experience is good for this price, but sometime Bluetooth and Wi-Fi don't connect, and sometime incoming calls are not coming. That's why I have to reboot the system for 3 to 4 days once. Not for heavy gaming, can play normal games. I play only simulator games in the phone. Average camera, in single charge you can use this phone a day. 5G is good. These are the disadvantages of the phone சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்ல வராரு. அதாவது this phone is value for money தான். அதாவது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, இருந்தாலும் அந்த phone ரேட்டுக்கு ஓகே அப்படின்றாரு. ஆமா, at last this phone feels super premium. People can't able to guess this is a 11,000 rupees phone. They think it should be around 20 to 30K அப்படின்னு சொல்லியிருக்காரு. And overall rating வந்து அதனால 4 out of 5 கொடுப்பேன். Following you from the last 8 months. Love from Mangaluru. Thank you bro. நன்றி. பேன் இந்தியா சார் நாங்க. ஆமா ஆமா, பேன் சவுத் இந்தியா. நம்ம ஆங்கிலத்தில் பதிவேட்டுகள் ஏற்றினோம்னா ஆமா இந்தியா ஃபுல்லா ரீச் பண்ணலாம். எல்லாம் அந்த கேப்ஷன் போட்டு விடுங்க அப்படின்ட்டு இருந்தாங்க ப்ரோ. அது அந்த கேப்ஷனு ஆட்டோ ஜென்ரேட் ஆகுறதும் தமிழ்ல ஜென்ரேட் ஆகுது. இது கூகுளுக்கே தெரிய வேணாம். தமிழ்ல பேசிட்டு இருக்கேன், தமிழ்ல சப்டைட்டில் ரெடி ஆகுது அதுவே. ஆனா இவன் கரெக்டா பண்றான் ப்ரோ. ட்விட்டர் கரெக்டா பண்றான், பிரிச்சு மேரா. நம்ம என்ன வீடியோ போட்டாலும் அழகா இங்கிலீஷ் கேப்ஷன் காட்டும். ஆன் பண்றேன் ஆஃப் பண்றேன்னு காட்டும். சூப்பரா வருது. நான் அப்லோட் பண்ற வீடியோக்கெல்லாம் வந்து ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு போய் பார்ப்பேன். கேப்ஷன் ஜென்ரேட் ஆகி மேல ஓடிக்கிட்டு இருக்கும். சூப்பரா இருக்கு. இவன் என்னடா இவ்வளவு பெரிய மீடியா பிளாட்ஃபார்ம் வச்சுக்கிட்டு இவ்வளவு கிரியேட்டர்ஸையும் உள்ள வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு எல்லாருக்கும் கிட்னியை மட்டும் கழட்டி விட்டுக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். ரைட்டு. ஸோ தேங்க்ஸ் ப்ரோ. அடுத்து வந்து முத்து சின்ராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து HMD டச்சில் கான்டாக்ட்ஸ் தமிழில் சேவ் பண்ண முடியுமா? இந்த ஃபோனே ஆக்சுவலாக தமிழில் யூஸ் பண்ணலாம். தமிழ் லாங்குவேஜ் உண்டு. ஓகே, நீங்கள் உள்ளே போனீங்கன்னா செட்டிங்ஸ் போனீங்கன்னா ஃபோன் செட்டிங்ஸ் போனீங்கன்னா யூசுவலா HMDல வந்து ஃபோன் லாங்குவேஜ் இருக்கும். ஆமா, டிஸ்ப்ளே ரைட்டிங் லாங்குவேஜ் இருக்கு பாருங்க. ரைட்டிங் லாங்குவேஜ் கூட இருக்கு பாருங்க. ஓ, அது கூட தமிழ் மத்த தமிழ் இருக்கு. இப்போ டிஸ்ப்ளே லாங்குவேஜ் இங்கிலீஷ்,
நான் இப்போ போய் டைப் பண்ணேன்னா தமிழ் வரும். பரவாயில்லையே, அப்படி கூட மாத்திக்கலாம். 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க போயிட்டு நான் சப்போஸ் தமிழ் மாத்தினேன்னா அவ்வளவுதான். சூப்பர். இதெல்லாம் காலகாலமா இருக்கிற விஷயமாயி போயிடுச்சு ப்ரோ. அதனாலதான் இல்ல HMD கரெக்டா அதை பண்றான். நோக்கியா கிட்ட இருந்து வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க தமிழ்லாம் வைக்கலாம் தமிழ்ல வைக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை ஃபுல்லாவே தமிழா யூஸ் பண்ணலாமா இல்ல கான்டாக்ட்ஸ் எல்லாம் தமிழ்ல சேவ் பண்ணலாம். விவேக் மாதிரி தான் தமிழுக்கே கெட் அவுட்டா. ஆமா அந்த மாதிரி தான். சரி, ஆக்சுவலா என்னன்னா அந்த கான்டாக்ட் எப்படி ஏத்துனீங்கன்னு கேக்குறீங்கல்ல. ஒண்ணுல ப்ரோ, நம்ம ஆண்ட்ராய்ட் போன் இருக்குல்ல, அதுல போயிட்டு நம்ம போன் ஆப் இருக்குல்ல, கான்டாக்ட் VCF கொடுத்தீங்கன்னா ஓகே 4000 கான்டாக்ட் இருந்தாலும் VCF கேபி கணக்குல தாங்க வரும். அது அப்படியே அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அத என்ன பண்ணா ப்ளூடூத்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இங்க இருந்து அங்க ப்ளூடூத்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு. ஆமா. சோ இது நீங்க அதான் 4000 கான்டாக்ட் இருந்தா ஒரு 5 MB வருது ப்ரோ. 5 MB ல ஒரு மேட்டரா பாட்டே 10 MB. சோ அப்போ என்ன ஆயிடுது, அந்த ஒரு 3000 கான்டாக்ட் வந்து இங்க வந்துச்சு. அப்புறம் நான் இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா from VCF அந்த ஃபைல் அவ்வளவுதான், லொகேஷனை மட்டும் கொடுத்தீங்கன்னா வந்துரும். ஸோ அதனால அதெல்லாம் ஈஸி தான் ப்ரோ. அப்புறம் KSG இவர் வந்து மீ ஹூ ஸ்டில் ராக்கிங் Soundcore Q10 for the past 4 years. I don't feel I need to upgrade because of ANC. As I mostly use my laptop and now with the PC, no issues till now. Replaced ear cushions twice. என்ன கொஞ்சம் காஸ்ட்லி, அரௌண்ட் 800 வருது. பட் ஐ டூ கெட் சம் இஷ்யூ வித் த மைக் வைல் யூசிங் இட் இந்த சம் மீட்டிங்ஸ். பட் த ஓவரால் சவுண்ட் சீம்ஸ் டு பி கிரேட். குட் பேஸ், ஈவன் சரவுண்ட் எஃபெக்ட் கூட சூப்பராக இருக்கு. எல்லாரும் வெயிட் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, பட் அதனாலவே தான் செட் ஆகிருச்சு. ஐ மோஸ்ட்லி இந்த வித் மை ஹெட்ஃபோன்ஸ் ஆன் இயர் அரௌண்ட் 6 hours per day. I don't get that ear pain or sore feel. I can't believe the battery life of this headphone as it is mostly last for 2 weeks. Will charge to full once dead. Still recommending Soundcore Q20i for a new user. It is around 2 to 2.5K. நம்ம சுரேஷ் ப்ரோ தான் வச்சிருக்காரு, Q20i வச்சிருக்காரு. அவரு என்ஜாய் பண்ணிருக்காரு. 3 வருஷம் ஆச்சு அவர் வாங்கி. நான் சஜஸ்ட் பண்ணி ஒரு சிலர் வந்து அப்போ Q10 வாங்கினாங்க ப்ரோ. நம்ம சேனல்லையும் Q10 வீடியோ இருக்கும். Q10 வாங்கினவங்க எல்லாருமே வந்து இது வரைக்கும் வச்சிருக்காங்க, பத்திரமா வச்சிருக்காங்க. ஒரு தடவை என்னாச்சுன்னா வாரண்டி பீரியட்ல கப்பு போச்சு ஒருத்தனுக்கு, லைட்டா அந்த இதெல்லாம் போன உடனே ஃப்ரீயாவே கொடுத்தாங்க. அப்படியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா Soundcore அப்ரோச் பண்ணி கப் வாங்கணும்னாலும் வாங்கிக்கலாம். ஓகே, இயர் கப்ஸ் வந்து வாங்கி நம்மளே ரீப்ளேஸ் பண்ண முடியுது. நத்திங் ஹெட்ஃபோன்ஸ் ஒன்ல வந்து கப் ரீப்ளேஸ் பண்ணனும்னா சர்வீஸ் சென்டர் போணும். ஏன்னா அது உள்ள ஏதோ கிளாம்ப் மேல போட்டுருக்காங்க. CMF ல மாத்த முடியுது ஈஸியா. அதான் ரீப்ளேஸ் அதனால தான் இதுலயே காமிச்சிருக்காங்க. CMF ல கலரா மாத்துறோம், மாடுலரா கொடுத்துட்டான். சோ அடுத்து வந்து ஆண்டனி லாரன்ஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் சிவா ப்ரோ, I too really happy with the Pixel 9 purchase. Actually we purchased 1 for myself and 1 for my cousin sister. White, green, 2 color. I bought it with coupon and she purchased exchanging a Pixel 6a. Really worried whether the product would be delivered or not, but it got delivered without any issue. And surprisingly, the fellow came for 6a exchange verification, gave extra 250 rupees, though we were not giving the box. Both of us are really happy with our purchase. I moved from Redmi Note 10 Pro to Pixel 9. Light warmness is there, but comparing to Redmi, it's far better. Camera is stunning as always. Night photography is awesome. I asked in our Telegram community, our Pixel friends suggested Samsung 25-watt charger. It charges my phone in 1.5 hours. Okay. Overall, a very happy purchase. ஆமா ப்ரோ, அந்த PPS சார்ஜர்ஸ் வந்து எல்லாத்துலயுமே இப்போ ஒர்க் ஆகுது. அதான் 799 ரூபாய்க்கு வித்துறானே Samsung சார்ஜர் Amazonல. போயிடலாம் அவ்வளவுதான். டீல் எடுத்துட்டு. அந்த ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன், Amazonல இருக்குங்க Samsung சார்ஜர்னு போடுங்க, 799 ரூபீஸ்க்கு போயிட்டு இருக்குது இப்போ. இப்போ எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, முன்னெல்லாம் வந்து ப்ரோ மக்களுக்கு வந்து நான் 10 வாட் சார்ஜர்லாம் சஜஸ்ட் பண்ணுவேன் ப்ரோ. சரி பக்கத்துல அப்படியே டெஸ்க்லாம் வைக்கிறேன், சார்ஜ் ஏறிட்டே இருக்கட்டும் டாப் அப் மாதிரி அப்படின்னா 10 வாட் நல்லா இருக்கும். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு இல்ல, இப்போ ஸ்டாண்டர்ட் ஆன 25 வாட் ஸ்டாண்டர்ட். ஆமா இப்போ 25 வாட் ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா 65 வரைக்கும் ஈஸியா புஷ் பண்ணிட்டாங்க. ஆமா, நத்திங் ஃபோன் 3 கூட 65 வாட் ஆயிடுச்சு. சோ அப்ப எல்லாரும் 65 நோக்கி போயிட்டாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து ஸ்வீட்டஸ்ட் ஸ்பாட் வந்து இந்த 45 to 50 வாட். 65 வாட் வந்து சூப்பர். 100 120 ல வந்து சப்ஜெக்டிவ். அதனால பிராண்ட்ஸே 100 90 ல லாக் ஆகி பாக்ஸ்ல கொடுத்துறாங்க அவங்களே. அந்த மாதிரி சார்ஜரா இருந்தா ஆமா 80 1, ஏன்னா அதெல்லாம் ஸ்பெசிஃபிக்கா இருக்குல்ல. போடு UUSDO. சோ நம்மால தான் இவர் தான் வந்து சொல்லியிருந்தாரு. ஆமா நீங்க ஆமா இவருக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணி தனியா ஒரு வீடியோ ரெடியா இருக்கு. இருந்தாலும் அவருக்கு வந்து நம்ம அவரது படிப்போம் இதுலயும். சரி ஓகே ப்ரோ. பாட் OnePlus Buds 3 Pro 7300 க்கு OnePlus சைடுல வாங்குனோம்ல. இனிஷியல் இம்ப்ரஷன்ஸ், பிரீமியம் லுக்ஸ், பேட்டரி லைஃப் இஸ் குட், dual connection works perfectly, squeeze could have been better, not so impressive, sound good in all frequency, but I don't think it can beat an IEM. வாய்ப்பே இல்ல bro. IEM எல்லாம் பீட் பண்ணாது bro. வேற லீங்க வயர்டுக்கும் வயர்லெஸ் கம்பேர் பண்ண கூடாது actually. ஆமா, light weight buds very much comfortable for long listening scenarios, looks awesome bro. Complete package for someone under 10k TWS. Still I suggest Nord Buds 3 Pro and invest DAC and basic IEM remaining amount. ப்ரோ இது வந்து 100% ஃபேக்ட். இது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு லக்ஸரி மாதிரி தாங்க. இது உங்களால அஃபோர்ட் பண்ண முடியும். எனக்கு வந்து அதாவது
ட்ரூ வயர்லெஸ்லயே கொஞ்சம் ப்ரீமியமா ஃபீல் பண்ணணும்னா சென்னைசர் சோனி போறதுக்கு பதிலா நீங்க இது போயிடலாம். ஏன்னா அதை கம்பேர் பண்ணும்போது அது டபுள் த ரேட் 20,000 வருது. இது 7,000. எனக்கு என்ன டவுட்னா ப்ரோ அந்த ஸ்குவீஸ் வந்து ஆக்சுவலா கரெக்டா தான் வேலை செய்யுது. எனக்கு கரெக்டா கூட டெஸ்ட் பண்ணேன். அது அந்த மெமரி நமக்கு அந்த மசில் மெமரின்னு சொல்லுவாங்கல்ல, அது கரெக்டா பழகிட்டீங்கன்னா பர்ஃபெக்ட்டா இருக்குங்க. எந்த இடத்துல ஜிம்ல யூஸ் பண்ணும்போது பக்காவா வரும். இது வரைக்கும் ஒரு நாள் கூட அது மாதிரி ஆனது. அது எப்படி இருக்கு புது பையன் நல்லா இருக்கானே? வேற லெவல்ல இருக்கும் அந்த லைன். ஓகே. ஸோ அதனால தான் ப்ரோ, மற்றபடி வரதும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நானும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க 2,000 3,000 மேலே நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அதிகபட்சம் 5,000 தான், அதுக்கு மேலே கூட்டே போக மாட்டேன். அட்டம் பிடிக்கிறவங்களுக்கு தான் அந்த 7,000 8,000லாம். இதையும் தாண்டி ஒரு சிலர் அடம் பிடிப்பாங்க, அவங்க நம்மகிட்ட வந்து கேட்க மாட்டாங்க. அவங்க நேராக போயிட்டு ஆப்பிள் ஸ்டோர்லேயே 20,000 கொடுத்து வாங்கிட்டு வந்துருவாங்க. ஒரு ஆடியோ இன்ஜினியர் ஒருத்தர் வந்து, அதாவது அவர் வந்து மியூசிக்கில் கிரியேட் பண்ணுவார். அவர் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, ஐஎம்லாம் வாங்கினாரு நம்மளோட இதெல்லாம் பார்த்து அப்படின்ட்டு. நாட் பட்ஸ் இப்போ சஜஸ்ட் பண்ணேன். அவர் யாருக்கு அவங்க மாமாவுக்கு வாங்குறதுக்காக கேட்டார். என்னோடதை கொண்டு போய் கொடுத்தேன், யூஸ் பண்ணி பாருங்க ப்ரோ அப்படின்ட்டு. அவர் மிரண்டுட்டாரு. என்ன பண்ணாருன்னா 2 வாங்கிட்டாரு. அவருக்கு ஒன்று, அவங்க மாமாவுக்கு ஒன்றா. ஆமா, நீங்க என்ன ப்ரோ வச்சிருக்கீங்க? அவர் கொடுக்கலையா அப்படின்னா, இது எனக்கு வாங்கினேன் அப்படின்னாரு. இல்ல புரியல அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா ஃபுல்லா டியூன் பண்ணிக்கலாம், ஃபிளாட்டா வேணா ஃபிளாட்டா வச்சுக்கலாம், நீங்க பேஸ் வேணா ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம். இவ்வளவு வெர்சடைலா எப்படி இவனால பட்ஸ் பண்ண முடியுது? 2,000 ரூபாய்க்கு. ஏன்னா அவர் வந்து ஓப்போட ஃபேன். ஓப்போட அந்த பட்ஸ் பழைய பட்ஸ் இருக்குல்ல, அது வச்சிருக்காரு. ஓப்போ என்கோ பட்ஸ் 3 அது வச்சிருக்காரு. அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி வாங்கினாரு. அதை விட இது நல்லா இருக்கு அப்படின்றது. ஆமா, இதனாலதான் நான் ஒரு தடவை அவரும் 1,999 தான் வாங்கினாரு. அதான் இது ஒரு வீடியோல வர நான் சொல்லியிருப்பேன், என்கோ பட்ஸ் ஆர் 3 ப்ரோ பேம்பு டயாஃப்ரம், அதோட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். நிறைய பேர் என்ன டக்குன்னு தப்பா தான் நினைச்சுக்கிட்டாங்க. யோ பெரிய பெரிய ஆள்லாம் சொல்றான், நீ யாரியா அப்படின்னாங்க. பட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. எஸ், இதுக்கு இடையில நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அது ஓப்போ பட்ஸ் மாதிரி ஃபீல் ஆகலைங்க. அந்த என்கோ பட்ஸ் புதுசா வந்துச்சு. இதுவா பட்ஸ் 3 ப்ரோவா? அது ஓப்போ பட்ஸ் சொல்ல முடியல, வெறும் பேஸ் மட்டும் தான் இருக்குது அதுல. அது தரையிலே போய் தட்டி என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன வேணும் உனக்கு தான். ஓகே. அடுத்து சிவா அப்படிங்கிற நம்பர் வந்து மோட்டோ G45 4GB RAM வேரியன்ட் 3 months யூஸ் பண்றேன் ப்ரோ. ரொம்ப லேகியா ஃபீல் ஆகுது ப்ரோ. ஹோம் போறதுக்கு ஸ்வைப் பண்ணா மேலே ஆப் ஸ்க்ரால் ஆகிட்டு அப்புறமா ஹோமுக்கு வருது, டிலேலாம் இருக்கு. அந்த மாதிரி கால் வந்தா சவுண்ட் வருது, பட் கால் ஸ்க்ரீன் வர 5 seconds ஆகுது. ஸோ ஸ்க்ரீன் ஆன்லேயே தான் இருக்கும் போதே இத்தனைக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ரீசெட் தான் ஒரு பிரச்சனை தான் ப்ரோ, கஷ்டம் தான். அப்போ நீங்கள் ஒரு 4 மாதத்துக்கு ஒருக்க 3 மாதத்துக்கு ஒருக்க ரீசெட் அடிக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கொஞ்சம் ஃப்ளூயிடாக இருக்கும். தலைவலி தான் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச. அதனால தான் இனிமேலாம் 4GB RAM யாரும் வாங்காதீங்க. மினிமம் 8GB வாங்கிக்கலாம். 6GB நாங்கள் ரெக்கமெண்டே பண்ணுறது இல்லை. மினிமம் 8GB வாங்கிருங்க. இல்லை ப்ரோ, அவங்க ஆப் இப்போ தாத்தா பாட்டிக்கெல்லாம் கொடுத்தா ஆப்பே இன்ஸ்டால் பண்ண மாட்டாங்க. நீ அதை பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. கரெக்ட். அப்போ என்ன ஆகும், 2 ஆப் தான் இருக்கும் கிடக்கும். ஒரு வாட்ஸ்அப் கிடக்கும், வாட்ஸ்அப் டைலர் தான், யூடியூப், அவ்வளோதான். ஆமாம், அவ்வளோதான். ஸோ இதை தாண்டி நம்மலாம் பார்த்தீங்கன்னா அப்படியா, நம்ம ஒரு 20 ஆப் 30 ஆப் போவோமா, கேட்ச்லாம் லோட் ஆகி அதெல்லாம் முடியாது. அடுத்து கே சரவணன் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹை சிவா ப்ரோ, ஐ வாட்ச்ட் ஆல் யுவர் வீடியோஸ் ரெகுலர்லி. ஐ எம் யூசிங் Samsung Galaxy Note 10 Lite since 2020. I bought it mainly for the S Pen feature. Super phone at budget price during that time. ஆனா எக்ஸினஸ் அது. ஆமா, இவன் கேஷுவல் யூசர், ஒன்லி மல்டிமீடியா அண்ட் சோஷியல். அதாவது ஐ எம் a casual user, only social media this தான். Till now working fine. Just now I replaced the battery in Samsung service center for 2,500 rupees. இதுதான் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்றேன். ஆனா இந்த போன் வந்து என் தங்கச்சிக்கு வாங்கணும். கரெக்டா வாரண்டி முடிஞ்சோன்னா மதர் போர்டு போயிருச்சு. அப்படியா? தங்கச்சிக்கு 10,000 ரூபா கொடுத்து மதர் போர்டு மாற்றி அதுக்கப்புறம் அந்த ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வேறு சாம்சங் ஃபோன் வாங்கணும். S20 FE வாங்கணும், அதை வித்துட்டு. ஆனால் அந்த சாம்சங்ல எக்ஸ்சேஞ்ச் போட்டு S20 FE வந்து நல்ல ஃபோன், டிஸ்பிளே தவிர எனக்கு டிஸ்பிளே மட்டும் தான் அதில் பிடிக்காது. ஒர்க்கிங் வெரி வெல். லாஸ்ட் அப்டேட் ஸ்டாப் வந்து எப்படின்னா Android 13ல ஸ்டாப் ஆச்சு. 1 UI 5 ரிகார்ட்ஸ் சரவணன் ஃப்ரம் ஹோசூர் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ சூப்பர் ப்ரோ. ஆனால் Note 10 Liteலேருந்து அடுத்து இப்போ எங்கே போய் லேண்ட் ஆக போறீங்க? பேட்டரியும் மாற்றிட்டீங்க. கன்ஃபார்மாக சாம்சங்கில் தான் இருப்பார், அது மட்டும் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவர் என்ஜாய் பண்ணுறாரு. உண்மைதான், அதுலேயே தான் இருக்காரு இல்லையா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா சந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் நம்ம சந்துருவா? இல்லை இல்லை, நம்ம சந்துரு வேற இமேஜாக வேற மாதிரி இருக்கும், பார்த்துருக்கேன். ஆமாம், இல்லை என்ன கேட்கணும் அவனை. இது என்ன, ஐ எம் ஆல்சோ யூசிங் Poco F6. I've been 6 months பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது, எஸ்பெஷலி while playing Genshin Impact. During gaming the battery will drop in 3 to 4 hours and it's obvious. Normal day la SOT la more than 6 hours, sometimes it even gives up to 10 hours SOT with mild use. After HyperOS 2 heating problem really got down. Also I suggested my 2 friends to buy F6 during this big billion days. Previously used Poco X3 Pro with MIUI 12.5. I have not updated to MIUI 13. I literally squeezed the performance with Genshin Impact, BGMI, War Robots, etc. Even after 3 years, the battery SOT is still at 7 to 8 hours during mild usage. But this year, April month, I got the board issue, so I switched to Poco F6. Okay. I really enjoyed using the X3 Pro and F6. So board மட்டும் போனா அதே வச்சிருந்திருப்பார் தலைவர். ஆமா. பட் அதே பட்டு பொளந்திருக்காரு. போஸ்ட் தீபாவளி செலிப்ரேஷன். என்ன ஒரு ஆர்ப்பாட்டமா இருக்கு. முடிச்சாகணுங்க பட்டாசெல்லாம். ஆமாங்க, இன்னைக்கு இப்போ வெளில போகும்போது அனைவரும் புகமூட்டமாக தான் இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க. ஓகே. மதன் ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹாய் சிவானா எப்படி இருக்கீங்க?
ஐ ஆம் யுவர் ஓல்டு சப்ஸ்கிரைபர். அதான் மதன் அந்த பேர் பார்த்ததுமே தெரியுது. ஆனால் ஐ எம் யூசிங் சாம்சங் S24 அல்ட்ரா. ஆனால் இந்த மொபைல் நான் கட்டாரில் தான் பை பண்ணேன். ஆனால் வாங்குறதுக்கு ஐ எம் யூசிங் திஸ் ஆல் ஆர் ஓகே, பட் கேமரா யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஹீட் இருக்கு. அது வந்து காமன் ப்ரோ. பேட்டரி ட்ரெயின் ஃபாஸ்ட் ஆகுது. ஐ கெட் SOT லைக் 8 hours. ஏஓடிலாம் ஆஃப் பண்ணி வச்சா, ப்ரொடெக்டிவ் பேட்டரி ஆனில் வச்சா. ஐ யூஸ் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு. மெயின்லி ஃபோன் மேக்ஸிமம் டைம் ஃபீல் வார்ம் லைக் நாட் யூசிங் ஆர் எல்ஸ். இந்த பாக்கெட்டில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மொபைல் வார்மாக இருக்கு. இப்போ தான் நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுக்கே வரேன். இந்த மொபைலில் கேமரா குவாலிட்டி இஸ் நாட் ஓகே ஃபார் மீ ஃபார் தட் ப்ரைஸ். இன் மை காலேஜ் ஸ்டூடெண்ட், அதாவது ஐ எம் அ காலேஜ் ஸ்டூடெண்ட். இன் மை கிளாஸ் மை ஃப்ரெண்ட் ஹேட் iPhone 13. I compare to that mobile, the iPhone 13 has a best also. That I compare it to the iPhone 15. The iPhone has the best. It fully frustrated after that. Now my friend bought a Galaxy S24 FE on that mobile. My class friends are comparing. You seriously believe me or not? S24 FE is best. I am shocked and also that my friend are laughing at me. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. மை ஃப்ரெண்ட்ஸ் டோல்டு செகண்ட் காப்பி மொபைலா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா S24 அல்ட்ரா இவ்வளோ மோசமா இருக்காதுன்னு கேட்குறாங்க. இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம ஆளுங்களே புதுசாக நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்களே. ஆல்சோ மை ஃப்ரெண்ட் பாட் iPhone 16 on that and we compare iPhone 16 நல்லா இருக்கு. இதை பத்தி ஒரு வீடியோ போடுங்க. எனக்கு கேள்வி என்னன்னா, S24 அல்ட்ரா இப்போ கூட நம்ம இவன் நிரஞ்சன் வாங்கியிருக்கான் S24 இருந்து. காலையிலேயே கிளவுட் போட்டோ போட்டான். எனக்கு டவுட் என்னன்னா, எப்படி இவன் ஜூம் பண்ணி ஒரு போட்டோ போட்டிருக்கான், கீழே பார்த்தா அல்ட்ரான் இருக்கு வாட்டர் மார்க். நான் அதை கவனிக்கவே. எனக்கு அந்த கிளவுட் பார்த்ததுமே தெரிஞ்சிச்சு, ஃப்ரேம் கட் பண்ணி இவ்வளோ க்ளோஸ் பண்ணியிருக்கானே அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா பரவாயில்லையே இவ்வளோ ஜூம் போதான், கீழே பார்த்தா அல்ட்ரா. எப்படா அப்படின்னு நீங்க வேற ஏதாவது செக் பண்ணி பாருங்க ப்ரோ. உங்களுக்கு போன்ல ஏதாச்சும் டிஃபெக்ட் இருக்கா தெரியல. திரும்பியும் சொல்றோம், S25 அல்ட்ரா S24 அல்ட்ராலாம் வந்து Oppo Find X8 அல்ட்ரா பீட் பண்ணுதுன்னு நாங்க சொல்லலாம். ஆமா, பட் ஆனா ஆப்பிள் பீட் பண்ணிரும் போட்டோஸ்ல. iPhone 13 சொல்றாங்கன்னா அதெல்லாம் நம்பாதீங்க சீரியஸா. ஒண்ணு உங்க போன்ல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க. கடைசில பார்த்தா நம்மால கேமரா ப்ரொடெக்ட் பண்றதுக்கு லென்ஸ் மாட்டிருப்பாராம் பின்னாடி. அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க ப்ரோ. அதெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி இருக்க சான்ஸே கிடையாதுங்க. சரி, அதை நீங்க செக் பண்ணிட்டு எங்களுக்கு சொல்லுங்க. எனக்கு இந்த டவுட் இருக்கு. ஏன்னா ஒரு சிலர் என்கிட்ட சொல்லுவாங்க வீடியோல ஐபோன் அடிச்சிருச்சுன்னு சொன்னீங்கன்னா அது அக்செப்டபிள், பட் போட்டோல என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, ஜீரணிக்கவே முடியலங்க. ஓகே, அடுத்து வந்து பரத் ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ பிக்சல் பட்ஸ் 2A ரீசென்ட்லி வாங்கியிருக்காரு போல, ரியலி குட். என் ஃப்ரெண்டுக்காக கூகுள் ஸ்டோர்ல ஆர்டர் பண்ணேன் ப்ரோ. பட் ஐ வாஸ் ரியலி இம்ப்ரெஸ்ட் வித் த சைஸ் ஆஃப் போத் த கேஸ் அண்ட் த பட்ஸ். இதை விட சின்னது ப்ரோ. நீங்க வச்சிருக்க 2 Pro ஓட சின்னது, இன்னும் சின்னது பட்ஸ். I have rarely seen buds so compact. The sound was actually really good for the size. We can get such a weightless and small but only in local buds. அதாவது 500 ரூபாய்க்கு ஏதாவது கிடைச்சதுனா தான் உண்டு. 12K price ரேஞ்சில் இது வந்து செம்மையா இருக்கு. Takes guts and also I should really appreciate the Google. They had nailed it. I really assure every normal user this is not applicable for audiophile including me. Correct. Will be really impressed with the size and the comfort. Earbuds do have all the regular features like NC, LDAC, etc. The sound quality was really good. LDAC இருக்கா? LDAC இருக்குன்னு போட்டுருக்காரு அவர் 2A ல. ஏன்னா இதுல எல்லாம் கிடையாது, AAC தான். யோ 20,000 ரூபாய் கொடுத்து வாங்கினதையா அப்படின்னு சொல்றதுல AAC இருக்கு. சரி, ஓகே. Sound quality was really good. There will be a minor fit issue due to its small size, but that can be managed by changing the buds. அதான் மேல front tips. ஆமா. Overall it is a great buy. Thought it is a bit pricey but takes away weightless, extremely compact. Google வந்து trusted software support which can only make the buds better and can ensure it won't break it. I personally use the KC ZS10 Pro SoundMagic E11C with DD Hi-Fi Type C to 3.5mm இது யூஸ் பண்றாரு போல ஹெட்ஃபோன் ஜாக் in Pixel 8 Pro. And also I have Earfun Air Pro 4 வச்சிருக்காரு. அதுல வந்து சூப்பர் பட்ஸ். ஆமா, லாஸ்ட்லெஸ் வேற இருக்கு இல்லையா, செம்ம பட்ஸ் அது. ஓகே. ஆனா ஒன்னு உறுதி ப்ரோ, எனக்கும் ஆல்ரெடி வந்து பிக்சல் பட்ஸ்ல நான் லாக் ஆகுறது எப்போ அப்படின்னா, நான் OnePlus Buds Pro 3 யூஸ் பண்ணுவேன். ஆனா இப்போ இந்த ஜிம்ல நீங்க வந்து தனியா போய் ஒர்க் அவுட் பண்றீங்கன்னா OnePlus Buds Pro 3 மாஸ், நோ டிஸ்டர்பன்ஸ். ஆமா. ஆனா கூட வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னு வைங்களேன், அவங்க பேசினா இதுல கேட்காது, ஒண்ணுமே கேட்காது. OnePlus Buds Pro 3 என்ன பண்ணும்னா செம்ம லவுட், பெரும்பாலும் வந்து தலைவன் சீல்ல ரொம்ப லாக் சீல் பண்ணுவான். இதுல டிரான்ஸ்பரன்சியே போட்டாலும் ரொம்ப சூப்பர் டிரான்ஸ்பரன்சி கிடையாது. அதுவே பிக்சல்ல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி கிரேசியா இருக்கும். அதாவது பட்ஸ் ஒன்னு மாட்டிருக்கனே மறந்துடுவேன், எங்கேயோ ஸ்பீக்கர்ல பாட்டு ஓடுதுன்னு நினைப்பேன், அது இங்கதான் ஓடுது. ஸ்பீக்கர்ல பாட்டு ஓடுற மாதிரி விக்கி ப்ரோ சொன்னார்ல, அவர் காதை வந்து நமக்காக தியாகம் பண்ணி 12 மணி நேரம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வீடியோவில் சொல்லிட்டு இருந்தார்ல, அதுதான் அது. இப்பயும் கூட ஜிம் போகும்போது நான் அதனாலே அதை மாட்டிட்டு போறேன் ப்ரோ. பேட்டரி லைஃப் மாதிரியான ஏரியால பாத்தீங்கன்னா OnePlus தான். ஆமா, சாலிடு. ஆனா குறையவே மாட்டேங்குது. ஆமா, உங்களுக்கு கேஸ் பேட்டரியும் அவ்வளவு வேகமா குறையாது, அதுதான் சொல்றேன். ஆமா. ஆனா பிக்சல் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா இந்த கம்ஃபர்ட் ப்ரோ. ஆமா, ரொம்ப லைட் வெயிட், ரொம்ப இது.
அண்ட் 2A யூசர் ரீப்ளேசபிள் பேட்டரிங்க. அந்த இதுக்கு கேஸ் தெரியுமா பாத்தீங்களா? அது ஸ்க்ரூ கொடுத்துருக்கான், நம்மளே ஸ்க்ரூ டிரைவர் வச்சு ஓப்பன் பண்ணி கீழே ஓப்பன் ஆயிருது. அந்த இது ஸ்லாட் மாதிரி பெட்டி மாதிரி ஒன்று வெளியில் வருது, அதை எடுத்து நம்ம பேட்டரி மாற்றிக்கலாம். கேஸ் பேட்டரி போயிருச்சுன்னா யூசர் ரீப்ளேசபிள். பட்டும் தான், பட்டுக்கு வந்து ஏதோ இப்போ நம்பி எடுத்தால் உள்ளே இருந்து வருது பேட்டரி. ஏ சீரிஸ்க்கு அப்படி கொடுத்துருக்கு. லான்ச் அப்போ நான் பார்த்தேன். கரெக்ட். ஆமாம், ஏ சீரிஸ்ல அப்படி இருக்கு. ஆனால் இதுக்கு கொடுக்கல, ப்ரோவில் கொடுக்கல. அப்புறம் அந்த மாதிரி கொண்டு வந்துருக்கு. இல்லை அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் ப்ரோ இன்னும் வரல. பட்ஸ் 3 ப்ரோ 3 அதுவும் யூசர் ரீப்ளேசபிள் வந்துரும். யூசர் ரீப்ளேசபிள் ப்ளஸ் எனக்கு ஒரு டவுட் இருக்கு, இந்த சைஸ்ல வந்து டியூல் டிரைவர் கொடுப்பான ஒரு டவுட் இருக்கு. செம இனிஷியேட்டிவ்ங்க யூசர் ரீப்ளேசபிள் பேட்டரிலாம். அதுக்கப்புறம் சாவே கிடையாது, ஆடியோ கிளாரிட்டி செம்மையா இருக்கும். ஏன்னா அது நல்ல பர்னிங் ஆகி வேற லெவல்ல இருக்கும். சரி, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இதுவும் ஏதாவது கிரேசி டீல் வரும். அடுத்த வருஷம் வரும். இந்த பட்ஸ் 2 இருக்குல்ல, கண்டிப்பா சம டீல் வரும். 5000 அந்த ரேஞ்சில வரும். ஏ சீரிஸ் எப்பவுமே 5000 வரும். பட்ஸே வந்து 4500 ரூபாய்க்கு தான் நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்தது. அஸ்வத்லாம் பட்ஸே தான் யூஸ் பண்றாங்க. சொன்னீங்க வேற லெவல்ல இருக்குன்னா. எனக்கும் வந்து பட்ஸேல என்ன பிடிக்கும்னா ரொம்ப உள்ள போயிடும் ப்ரோ. ஆனா கால் குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்டோர் சூப்பர் கால், அவுட்டோர்ல வந்து நாய்ஸ் இருக்கும். இந்த ஏல இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் கால் குவாலிட்டி. அதாவது அதெல்லாம் நல்லா இருக்கு. இதுல வந்து அந்த பிக்சல் பட்ஸ் ப்ரோ இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற சிப் இருக்கு. ஓகே, அதனால இதுல எல்லாமே கண்டிப்பா பெட்டரா இருக்கும். ஏன்னா பட்ஸ் ப்ரோ சூப்பரா இருந்துச்சு கால்ஸ்ல. சூப்பரே. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் ப்ராடக்ட். அந்த காம்பாக்ட்னஸ் தான் ப்ரோ கண்ணுலயே இருக்குது. ஆமா, ஜாலி தான். ஓகே, சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சித்தார்த் அப்படிங்கிற நண்பர் வந்து from my first phone to till now I have only used Xiaomi family phones. My first phone is Redmi 2, then Redmi 3S Prime. Crazy phone bro. 3S Prime செமையா இருக்கும், சரியான பில்ட் குவாலிட்டி. அப்புறம் வந்து 4A 3 weeks 12 PM flash sale ட்ரை பண்ணி கடைசில வாங்கினேன் 4A. அண்ட் Mi A1 ஸ்டாக் ஆண்ட்ராய்டுக்காக சரியா நான் வச்சிருந்தேன் Mi A1. அப்புறம் Redmi Note 8 அண்ட் இப்போ Poco F5. the all phone satisfied me except the Mi A1. ஓகே, ஆனா அதுக்கு காரணம் Mi A1 ஃபர்ஸ்ட் ஃபோன் இல்ல, எனக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு சுத்தமா செட் ஆகல. எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு. ஆனா அந்த போன்ல போர்ட்ரேட் போட்டோஸ் தரமா இருக்கும். நான் யூஸ் பண்ண போன்லயே சூப்பரான போன்னா அது Redmi 3S Prime தான். ஓகே, செம்ம போன். அண்ட் தென் நவ் வந்து Poco F5 சூப்பர் போன். லாஸ்ட் 2 இயர்ஸா யூஸ் பண்றேன். வெரி மச் சாட்டிஸ்ஃபைட். பிஃபோர் பையிங் Poco F1 I thought of going to Redmi Note series as I like the Note 8, but then I looked at their Note series and felt that it is not worth the money. Then I considered 2 options, Poco F5 iQOO Neo 7 Pro. My first choice was iQOO Neo 7 Pro, but then the Big Billion Day sales came. Upon the F5 came to 22K without a card offer. Okay, iQOO Neo 7 was higher price, so I decided to go with F5 as it has more value for money and I like MIUI. So bought F5. MIUI super இருந்துச்சு. then HyperOS 1 வந்துச்சு, waste. HyperOS 2 was good, but then now HyperOS 2.0 very stable, best version since introduction of HyperOS. இன்னும் 1 year யூஸ் பண்ணுவேன் இந்த போனை. நெக்ஸ்ட் பிக் பில்லியன் டேல போன் மாத்திடுவேன். Xiaomi flagship மேல ஒரு கண்ணு வச்சிருக்கேன் இப்போதைக்கு. அப்ப அனிமா 17க்கு ஏதாவது வாங்க, ஏன்னா பேட்டரி 7500 அப்படின்னு இருக்கும். அண்ணே கடைசியா ஒரு சின்ன விண்ணப்பம், உங்க ஃப்ரெண்டு சந்தீப்ட்ட சொல்லி அந்த Xiaomi போன்ஸ்க்கு MIUI டெய்லர் கொடுக்க சொல்லுங்க கால் ரெக்கார்டிங்கோட. பிகாஸ் ஐ எம் பிளானிங் டு பை Xiaomi flagship நெக்ஸ்ட் இயர். எனக்கு அது ஒன்று தான் இப்போதைக்கு இடிக்குது. Xiaomi flagship பார்க்கும்போது அது ஒன்று தான் பிரச்சனையா இருக்கு. அப்படியே அந்த பேட்டரி ஆப்டிமைசேஷனும் 2 தான் குறையா தெரியுது ஃபிளாக்ஷிப்ல. இதை மட்டும் பண்ணிட்டாங்கன்னா புண்ணியமா போகும். அது ஆக்சுவலா வந்து அந்த இதுக்கு டைலருக்கு வந்து அவங்க ஏதோ சைன் பண்ணிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. எல்லாருமே பாருங்க OnePlusல மட்டும் என்ன இருக்கு ஃபிளாக்ஷிப்ல. ஆமா, நம்ம பிளே ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் பண்ண ஓடைலர். ஸோ அதனால வந்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, எத்தனை வருஷத்துக்குன்னு தெரில. அது மட்டும் இவனாவது ஓடைலர் கொடுக்குறான். ரெகுலேஷன்ஸை கூட இருக்கலாம். நீயும் மீ டைலர் ஒன்று கொடுறா வெண்ண அப்படின்னு தான் அதுதான் சொல்கிறேன். மீ டைலர் நல்லா இருந்துச்சு, ஏக்கு ரொம்ப நான் தெரில. சரி, அப்படிதான் போகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ நான் Poco X6 Pro February 2024 இருந்து யூஸ் பண்ணுறேன் ப்ரோ. ஸ்டார்டிங்ல இருந்தே இப்போ வரைக்கும் பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ சால்வே ஆகலை X6 Proல. ஐடியலாகவே பார்த்தீங்கன்னா 40% ட்ரெயின் ஆகுது. மார்னிங் 100ல் எடுத்துகிட்டு போவேன். நான் யூஸ் பண்ணவே மாட்டேன், ஜஸ்ட் பாக்கெட்டில் தான் இருக்கும். ஆன்லைனில் கூட போக மாட்டேன். எமர்ஜென்சினா மட்டும்தான் ஆன்லைனுக்கு போவேன். ஜஸ்ட் கால் வந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஈவினிங் பார்த்தா 60%லேருந்து 65% கிட்ட இருக்கும். நான் யூஸ் பண்றது மேக்ஸிமம் 20% ட்ராப் ஆகலாம். பாக்கெட்ல இருக்கும்போது மொபைல் லைட்டா ஹீட்டாகவும் இருக்குமா? மை கெஸ் என்னன்னா Poco X6 Proல ப்ராக்சிமிட்டி சென்சார் இல்லை. ஸோ அனதர் சென்சார் ஒர்க்கிங்லேயே இருக்கும்னு நினைக்கிறேன். அனதர் சென்சார்னா வேற எதுவும் இல்லை, ஃப்ரண்ட் கேமரா தான். ஸோ பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ வரது இதுதான் காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். நைட் டைம்ல ஸ்டேபிளா இருந்தாலும் கூட 6 to 7% ட்ராப் இருக்கு. பட் மை ஃப்ரெண்டோட Oppo A3X 5G மொபைல்லாம் யூஸ் பண்றான், LCD டிஸ்பிளே தான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது பேட்டரி லைஃப் சூப்பரா இருக்கும். அதாவது கம்பெனிக்கு 40%ல தான் கொண்டே வருவான்.
மொபைல் நார்மல் யூசேஜ் தான் 20 to 25% வச்சிருப்பான். 5% தான் ஆஃப் டே மேனேஜ் பண்ணுவான். 5% இருந்தாலே ஆஃப் டே மேனேஜ் பண்ணுவாப்ல, கால் மட்டும்தான். பட் என்னோட போக்கோ X6 Pro 10% கீழே போயிட்டாவே சுவிச் ஆஃப் ஆகிடும். அதை சுவிச் ஆஃப் ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது. ஆமாம், அந்த பேட்டரி ஆன்சைட்டி இருக்குது அவருக்கு. ஏன்னா ட்ரெயின் ஆரம்பத்துலேருந்து இருக்குன்றாரு அவர். அதை சொல்ல, ஆனால் அது உண்மை. அந்த ப்ராக்சிமிட்டி, சாஃப்ட்வேர் ப்ராக்சிமிட்டிக்காக கேமரா யூஸ் பண்ணுறாங்களாங்கிறது ஒரு பாயிண்ட் தான். அப்படி யூஸ் பண்ணால் அதுவே வந்து பேட்டரி ட்ரெயின் பண்ணுறது பாசிபிலிட்டி கிடைக்கும். பண்ணலாம் ப்ரோ, வாங்கினதுலேருந்து இது வரைக்கும் பண்ணலாம். இப்போ ரீசெட் பண்ணி பார்க்கலாம். ரீசெட் பண்ணி பார்க்கலாம். iOS 2.2 வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கும் ப்ரோ. கொஞ்சமா அது ஊருக்குள்ள எல்லாரும் அவருக்கு ஆகலனா அப்போ ரீசெட் பண்றது பெட்டர். பண்ணிட்டு ஆப்ஸை ரீஇன்ஸ்டால் ஃப்ரெஷ்ஷா பண்ணுங்க. பேக்கப்ல இருந்து எடுத்து போட்றாதீங்க, எல்லா காப்பியும் திரும்ப உள்ள வந்துரும். கரெக்ட். இங்க பாருங்க, வெங்கட் அப்படிங்கிற நண்பர் வந்து லூமியோ விஷன் 55 இன்ச் டிவி கேலிபிரேஷன் வீடியோ வித் ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஆர் ஐஃபோன். ஏன் கேலிபிரேஷன் தெரியல, ஏதோ போட்டிருக்காரு. டார்க் ரூம் பிக்சர் ஷேட் அவுட்டா, பிளாக் கிரஷ் மாதிரி வருதுங்கிறாரா? தெரியல, எனக்கு அதுதான் சொல்லியிருக்காரு. நம்ம வேணா கான்டாக்ட் பண்ணி வேணா சொல்லலாம், இல்லை நீங்கள் வேணா ஷேர் பண்ணி பண்ணுங்க. இது வேணா நீங்கள் சொல்லுங்க ப்ரோ, என்னன்னு சொல்லுங்க. வேணா லூமியோவில் யாரையாவது கான்டாக்ட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். என்ன எக்ஸாக்டாக அந்த பிரச்சனையை மட்டும் சொல்லுங்க. கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரகதீஷ் பிரசன்னா அப்படிங்கிற நம்பர் வந்து சிவப்ரோ, ஐ ரீசென்ட்லி பர்ச்சேஸ்ட் Nord 5, not even a month old, and I have some issue in the mobile. First of all, battery is inconsistent. Sometimes it gives me higher SOT and sometimes lower. Okay. கணிக்கவே முடியல ப்ரோ. when watching videos ப்ளூ ஆகும், போத் டீப் பிளாக் இல்லாமல் கொஞ்சம் கிரேஷாக தான் இருக்கும். பிளாக் வரும்போதெல்லாம் க்ரஷ் ஆகிற மாதிரி இருக்கு. I had nothing from 2 years before and அந்த மொபைல் டிஸ்பிளே சொல்லவே வேணாம், கேவலமாக இருந்தது. ஸோ bought this one for the display, but I feel a little disappointed. பிளர்ராக இருக்கிற எல்லா இமேஜுமே லைனாக தெரிகிற மாதிரி கிரேடியன்ட் கலரில் அண்ட் ஆம்பியன்ட் கலரில் பார்க்கும்போது டிஸ்பிளே அந்த கலர்ஸ் எல்லாம் க்ரஷ் ஆகிற போல இருக்கு. என்ன பண்ணலாம், ஐடியா சொல்லுங்க. உங்க வீடியோ வெரி குட், கீப் இட் ஹார்ட் ஒர்க் அண்ட் குட் கண்டென்ட். எனக்கு இது என்ன பண்ணலாம்னா, நேராக அவங்க கிட்ட கொடுத்து ரீப்ளேஸ்மெண்ட்டே வாங்கிடலாமே. OnePlus தான் இதுக்கெல்லாம் ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. டேரெக்டாக OnePlus சர்வீஸ்க்கு ரீச் பண்ணி எனக்கு வந்து சர்வீஸ் நல்லா தான் இருக்கும். நீங்க தாராளமா அவங்ககிட்ட என்ன சொல்லுங்க, எனக்கு OnePlus மேல பெரிய ஹோப் இருக்கு. உண்மைதான், எல்லாரும் அப்படிதான் ஹோப் வச்சிருக்கோம். ஆமா, ஹோப் இருக்கு. அவங்க வந்து எப்பயுமே ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும். என் டிவைஸ் வந்து நல்லா தாங்க இருக்கு, நான் நல்லா இருக்குன்னு தான் வாங்கினேன், எல்லாமே ஓகே. திடீர்னு பேட்டரி ஒரு மாதிரி கொலரா இருக்கு, சரி அதை கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனா டிஸ்பிளேல வந்து எனக்கு கலர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி டிஃபரெண்டா தெரியுது. ஏன்னா அப்படிதான் மாத்தணும். OnePlus 13 அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னு அவங்களே செக் பண்ணி பார்த்து அவனுக்கு வந்து எப்படின்னா பிங்க் ஷேடே தெரியும். ஏன்னா வேற டிவைஸ் பக்கத்துல வச்சு பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டு சரி ஓகேன்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தாங்க அவனுக்கு. அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ப்ரோ, அதுதான் சொல்யூஷன். சரியா, ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு ப்ராப்பரா ஒர்க் அவுட் ஆகுதான்னு சொல்லுங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து கன்சியூமர்ஸ்க்கு ஓரளவுக்கு காது கொடுத்து கேட்குற பிராண்ட்ஸ்ல OnePlus அவனும் ஒரு இதுதான். சரியா, அதனால பார்த்துட்டு சொல்லுங்க. அடுத்து பிரவீன் அப்படிங்கிற நண்பர் வந்து ஐ எம் யூசிங் திஸ் 1 year காம்போ ஆஃபர்ல சார்ஜரோட TWS வாங்கினேன். கால் குவாலிட்டி ஆவரேஜ், அதர்வைஸ் நாய்ஸ் கேன்சலேஷன் அண்ட் ஆடியோ குவாலிட்டிலாம் ரியலி குட். பேட்டரி லைஃப் இஸ் ஆல்சோ குட் சோ ஃபார். வாக்கிங் ஜாகிங்லாம் போறப்ப இதை தான் யூஸ் பண்றேன், கம்ஃபர்டபுளா இருக்கு. எதுனா அந்த இது ஹானர் X9 இது X5. ஆமா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா GT தீபன். என்னன்னா இந்த மாதிரி என்னது நியூக்ரன் கோ வச்சிருக்கேன். நியூக்ரன் கோவா, நியூக்ரென் கோ வச்சிருக்கேன் ஆண்டவரே. இது வந்து வேக்கம் கிளீனருக்கு சொல்லியிருக்காரு. நியூக்ரென் க்ரோன்னு ஒரு பிராண்டா, அது வச்சிருக்காங்க. 2500க்கு தான் வாங்கினேன். ப்ரோஸ்னா ஒன் ஆஃப் த கைண்ட் ஆஃப் காம்பாக்ட் டிசைன், டைப் சி சார்ஜிங், 8 kPa to 11 kPa செக்ஷன், BLDC மோட்டார் தான், வாஷபிள் ஹெப்பா ஃபில்டர் வித் ஸ்டீல் மெஷ். இதுல ஸ்டீல் மெஷ் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல, ஒருவேளை நமக்கு சரியா பார்க்க தெரியலையா? அது எடுங்க, அது உங்களை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குமே. நம்ம கௌதம் ப்ரோட்டை கொடுப்போம். காட்டுங்க ப்ரோ, நான் ஓப்பன் பண்ணி தரேன். நம்ம கௌதம் ப்ரோட்டே கொடுப்போம். எப்படியும் அவரும் வீட்டில் ஏதாவது வச்சிருப்பாரு. என்னோட வந்து இதுதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அக்வா கார்டோட தான். இது இருக்குல்ல ப்ரோ, இந்த இடத்துல ஒரு சீல் இருக்கு. குழந்தைங்கலாம் தெரியாம போய் ஆன் பண்ணிடுச்சுன்னா அந்த ரப்பரை நான் வச்சிருக்கேன், நிறைய பேர் தூக்கி போட்டு போயிருவாங்க. சோ இது நார்மல் செட் ப்ரோ, இது சம லைட் வெயிட் தான். அது என்ன ப்ரோ உள்ள ஆடுதுன்னு சொன்னீங்க நேத்து, நான் வீடியோல பார்த்தேன். நான் ஒர்க் ஆயிட்டு தான் இருக்கு. கழட்டிக்கிட்டு போயிருச்சு, வந்ததுல இருந்து இப்படிதான் இருக்கு. அதுதான் ஏதோ உள்ள கழட்டிக்கிட்டு போச்சு டிரான்ஸ்போர்ட்ல வரும்போது. தெரியல, நான் என்ன கேட்டேன்னா பேட்டரி அதோட சாக்கெட் விட்டு வெளில போய் கிடக்குதா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். ஆனா ஒர்க் ஆயிட்டு தான் இருக்கு. இங்க பாருங்க ஃபில்டர், ஆனால் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. உள்ள ஒரு மாதிரி மெட்டல் இருக்கோ இருக்கணும்னு நினைக்கிறேன். வெளில தெரியல, வெளியே தெரியல. வெளில ப்ரோ நார்மல் தான் ப்ரோ, அது மெட்டல் கிடையாது ப்ரோ. அப்புறம் மெட்டல்னா வெண்டடா ஓட்டையா இருக்கும், அந்த ஏர் பைக்ல இருக்குல அந்த மாதிரி இருக்கும். ஆமா, இது எனக்கு நார்மல் தான். அவருக்கு வாங்கி இருக்கிறது மெட்டல் ஃபில்டர் கொடுத்து. அப்போ இதுல வந்து அது மாதிரி இல்லைங்க, அதை வெரிஃபை பண்றதுக்கு தான் ஆக்சுவலாக செக் பண்ணோம். ஏற்கடல தொழில் தான் நிறைய இருக்கு. ஆமா, அதுதான் இருக்கு, அதை டெஸ்ட் பண்ணுவாங்க செக்ஷன் பவரை. ஆமாங்க.
அது வந்து ரொம்ப ஈஸியாவே நம்ம செக் பண்ணிட முடியும். ஆமா. இருந்தாலும் சரின்ட்டு இந்த ஒரு ரப்பர் லாக் மாதிரி ஒன்று இருந்ததுங்க. அது சரின்னு இந்த குட்டீஸ் வந்தாங்கன்னா இப்போ தள்ளவே முடியாதுல்ல, வாங்கடா தள்ளுங்கடா ஆனே ஆகாது அப்படா அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். ஐயோ. ஓகே, ஸோ அப்போ அதில் மெட்டல் இருக்கு. ஸோ அது ஒரு பாயிண்ட். ப்ளோயர் மோடு வித் 7 அட்டாச்மெண்ட்ஸா? ஆமா. சாஃப்ட் டு டச் பிளாஸ்டிக் பட் வெரி குட் பில்டு. ஆக்சசரிஸ் அண்ட் ஸ்பேர்ஸ் ரெடிலி அவைலபிள். 2 years வாரண்டியோட. ஸோ இதுலயே மோட்டருக்கு 2 years வாரண்டி. ஆமா. என்னன்னா 10 to 20 minutes பேட்டரி லைஃப், 3 hours சார்ஜிங். இது 4 hours சார்ஜிங் ப்ரோ. 28 minutes 25 to 28 minutes இது லைஃப். No direct power mode, only battery operated. Noise and it tend to get warm. Need constant filter cleaning and binning of the dust to maintain optimal suction. Okay. Small dust container capacity. ரீசெண்டாக தான் வாங்கினேன் ப்ரோ. அப்போது டிராக்டரில் டஸ்ட் க்ளீன் பண்ண கேட்டாருன்னு அப்பா கேட்டாங்கன்னு. ரொம்ப நல்லா இருக்குன்னு 2 to 3 monthஸாக என் ரூமு சிஸ்டம்லாம் க்ளீன் பண்ண யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்சா செக் பண்ணி பாருங்க ப்ரோ. இந்தியன் பிராண்டு தான், மேட் இன் சைனா தான். ஓ, இந்தியன் பிராண்டு ஆனால் மேட் இன் சைனா, பட் ஓன் டிசைன் அண்ட் டெவ் மாதிரி தெரியுது. ஆமாம், நம்ம கெட் நியூவே அப்படி தானே. ஆமாம், கெட் நியூ நம்ம இங்கே தான் இல்லை, நம்ம அங்கே தான் மேனுஃபேக்சரிங். எல்லாம் சீப் இல்லை, மேனுஃபேக்சரிங் கம்மி, எல்லாமே கம்மி. ஸோ அதான் ஃபேக்ட்டு. ரைட்டு, சாங்க மொத்தம் இதெல்லாம் தான் இன்னியோட கமெண்ட். ஆமாங்க, இதோட அடுத்த வீடியோவில் நம்ம திரும்ப சந்திக்கலாம். அது வரைக்கும் விடை பெற்றுக்கொள்வது சிவபரணி, கௌதம். பார்ப்போங்க. பாய்.